அடிக்கல் நாட்டி ஒவ்வொரு கணவனுக்கும் வர்ணம் பூசி கர்ம வீரரால் கண்டறியப்பட்ட இக்கல்விச்சாலை 1954 முன்னாடி கல்வெட்டில் இருக்கும். 1954 கர்ம வீரர் காமராஜரால் கண்டறியப்பட்ட இப்பள்ளியை மாற்றியில் ஒருங்கிய கல்விச்சாலை இக்கோவை மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளி என்ற பெருமைக்கு வித்தாக்கி கர்மவீரர் காமராஜர் விருது பெற்ற பள்ளி என்ற தமிழகத்தில் அதுவும் கோவை மாவட்டத்தில் அத்துணை அரசு பள்ளிகள் அத்துணை மாநகராட்சி பள்ளிகளுக்கு மத்தியில் ஒரு சிறந்த பள்ளியாக நமது பள்ளியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிய, அதாவது மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி என்றாலே அது ஏற்கனவே சிறப்பாக ஓடுகின்ற குதிரைகள், அந்த சிறப்பாக ஓடுகின்ற குதிரைக்கு ஒரு வர்ணம் பூசுகின்ற அளவுக்கு பெருமை வாய்ந்த தலைமை பெருமையை நம் பள்ளி பெற்றிருக்கிறது. அத்துணை கல்விச்சாலையை முந்திக் கொண்டு இந்த கர்மவீரர் காமராஜர் விருதினை வாங்கிய நம் தலைமை ஆசிரியர் அவர்களை இந்த நேரத்தில் வருக 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 என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியையும் எங்களையும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய பள்ளி மாணவர்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நோய் நாடி நோய் உடல் நாடி அறுதலுக்கு வாழ்நாடி வாழ்ப்பற்றை என்பது என்ற குரலுக்கு ஏற்ப இந்த கோவை மாநகரில் மாமன்ற உறுப்பினராக ஒரு அரசியல் பணியையும் நோயே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மருந்தகங்கள் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய திரு மாமன்ற உறுப்பினர் 72வது மாமன்ற உறுப்பினர் திரு அழகு ஜெயபாலம் அவர்களையும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வரவேற்புரைகின்ற இந்த சூழலில் என் பள்ளிக்கு தேர்ச்சி விழுக்காக, அதாவது சேர்க்கை அதிகரிக்கும் வகையில் எமது பள்ளிக்கு ஒரு தடாகம், அந்த வழித்தடத்தில் ஒரு பள்ளி வசதிக்கான பள்ளி வாகன வசதியை ஏற்படுத்தி தருமாறு பலமுறை நாங்கள் பள்ளி மேலாண்மை குழு சார்பாக வேண்டியிருந்தோம். அதையும் இந்த நேரத்தில் அவருக்கு பணியுடன் நாங்கள் மறக்காமல் அதை நீங்கள் அந்த பரிசீலனையை எடுத்துக்கொண்டு எங்களுடைய பணியினுடைய சேர்க்கை அதிகரிக்கும் வகையில் தாங்கள் செய்தீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களையும் எங்களுடைய இருகரம் கூப்பி வருக 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 வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடுத்தபடியாக இருக்க இடம் கொடுத்து படுக்க பாய் கொடுத்தவர்கள் என்ற அடிப்படையில் கடையல் நலன்களை நாம் மறந்துவிட முடியாது. அந்த வரிசையில் திரு கந்தசாமி ஐயா அவர்கள் தொழிலதிபர்கள் இந்த கிருஷ்ணவேணி அப்படிங்கக்கூடிய இந்த கலையரங்கை இவ்வளவு பெரிய இந்த கலையரங்கை 10/4/2025 அன்று அடிக்கல் நாட்டி, அதாவது கட்டி முடித்து அதை திறப்பு விழா எல்லாம் செய்திருந்தார். அவரை இந்த நேரத்தில் அவரையும் இந்த கிருஷ்ணவேணி கலையரங்கம் அமைவதற்கு காரணமாக இருந்த அந்த நல்ல உள்ளத்தையும் 50 லட்சம் செலவு, இந்த இதை கட்டி பிடிப்பதற்கான செலவு 50 லட்சம், அந்த 50 லட்சம் செலவு செய்வதற்கு மனது வர வேண்டும். அதற்காகத்தான் சொன்னேன், கடையல் வள்ளலுடைய வரிசையில் அவர் அமர்ந்திருக்கிறார்கள். இதுபோன்று
பள்ளியை சென்ற 6ஆம் வகுப்பு மாணவனுடைய தந்தை பத்மநாபன் அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக, அதாவது கந்தசாமி அவர்களை வருக வருக என்று இருதரப்பு கூறி வரவேற்கிறார்கள். பத்மநாபன் அவர்கள் ஒளிவுடைய இந்த நிகழ்வை மிக பிரமாண்டமாக மாநாடு நடத்துவது போல மிக பிரமாண்டமாக நடத்தி ஒரு நம்மளையெல்லாம் ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அந்த நல்ல உள்ளத்தையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து அவர்களையும் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் திறமைகள் எங்கிருந்தாலும் போற்றப்பட வேண்டும். இந்த திறமைகள் நமது பள்ளியின் சார்பாக சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கக்கூடிய பட்டியலில் சிறப்பு விருந்தினராக திரு அருண் திகாகரன் அவர்கள் அவரை பற்றிய செய்தியை இந்த நேரத்தில் கூட கடமைப்பட்டிருக்கிறோம். தொழில்நுட்பத்தை மனிதருக்கு நெருக்கமாக அமைத்து தந்த பெருமை, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த ஜாபகமாக திகழ்கின்றார். புதுமையை செயலாக்க மாற்றும் சாமர்த்தியம் உள்ளவர். சிந்தனையை தூண்டி செயலாக்கத்தை உருவாக்கி இந்த மாற்றத்தை மண்ணுக்கு ஓர்ந்து அடைந்த சேஞ்ச் மேக்கர் என்று அழைக்கப்படுகின்றவர். 19 ஆண்டுகளுக்கு மேலாக டாடா ஸ்ட்ராட்டஜி, ஏஐ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் சர்வதேச அளவில், அதாவது இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் அனுபவம் வாய்ந்த ஒரு மாமனிதர். காக்னிஷன், ஐக்யூபியா, யூஎஸ்பி குளோபல் போன்ற முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களில் தனது திறமையை நிரூபித்துவிட்டு இன்று ஜே இம்பாக்ட் கிரியேட்டிவ் லேர்னிங் சர்வீசிங் நிறுவனத்தில் ஏஐ கன்சல்டன்ட் ஆகவும் கார்ப்பரேட் ட்ரெய்னராகவும் இந்தியா உட்பட உலக நாடுகளுடைய பல்வேறு அரங்குகளுக்கு சென்று 750க்கும் மேற்பட்ட பவர் பேக்டு ஒர்க்ஷாப் நடத்தி ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், தொழில் முனைவோர்கள் அத்துணை போரையும் தன்னுடைய அறிவு திறமைக்குள் கொண்டு வந்தவர். அவரையும் இந்த நேரத்தில் வருக 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 என்று வரவேற்பதை மகிழ்ச்சியடைந்தோம். அதே சமயத்தில் உதவி தலைமை ஆசிரியர்கள், அதே சமயத்தில் மாவட்ட உறுப்பினர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் இங்கு இருக்கக்கூடிய இருபாடு ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், பயிற்சி ஆசிரியர்கள், அதே சமயத்தில் நின்று கொண்டு நிகழ்ச்சியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகள், அதே சமயத்தில் பள்ளி மாணவர்கள் அத்துணை பேரையும் வருக 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 என்று இருதரப்பு வரவேற்று இது நிகழ்ச்சி கண்டிப்பாக இனிதாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நிறைய நமக்காக பல கலை நிகழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இன்னும் விடுபட்ட யாரும் இருந்தால் அத்துணை பேருக்கு இந்த மேடை அலங்காரம் செய்த அத்துணை பேருக்கு வருக என்று வரவேற்று அதே சொல்லியிருக்கா. அதாவது ஒரே ஒரு முக்கியமான மனிதரை இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன். எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். இந்த பள்ளிக்கு 25 ஆண்டுகள் பரிச்சயமானவர். 25 ஆண்டுகள் இந்த பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக பணியாற்றிவிட்டு மிகச் சிறப்பான தேர்ச்சி விழுக்காட்டை கொடுத்துவிட்டு, அதே சமயத்தில் எனக்கு எனது பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப பள்ளிகளுடைய தாய்மொழி என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு சுறுசுறுப்பு என்றால் திரு சி.கே. பரிமளா அவர்கள், மரியாதைக்குரிய சி.கே. பரிமளா அவர்கள் என்பவர்கள். அதாவது 34 இடத்தை சொல்லியிருக்கேன். 34 விழுக்காடாக இந்த தேர்ச்சி விழுக்காடுகளை
அதுக்கு தான் ஒரு உதாரணமாக சொல்றேன். இந்த நிகழ்வை ஏன் நான் சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி சார், எனக்கு ஒழுங்கில் தான் முக்கியம். ஒழுக்கத்துக்கு பிறகு தான் கல்வி 2வது பட்சம். ஒழுக்கத்தை நான் சரி செஞ்சுட்டோம்னா இந்த பள்ளிக்கூடத்தை நான் முதலிடத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி. அதே மேடையில் பழைய மாணவர்களுடைய சங்கத்துடைய தலைவி அவர்கள் திருமதி இருந்து அவங்களாம் எப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க, அவங்களுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாற்றுமையாக